மன அழுத்தமா இருக்கு, மன அமைதி கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டிருக்க. சுலபமான பதில் தான், ரொம்ப சிம்பிளான பதில் தான். எல்லாரும் இந்த காலத்துல மறந்த பதில், மறந்த விஷயம். அப்போ வீடை இந்த காலத்துல வீடா பாக்குறது கிடையாது, அது ஒரு ரெசிடென்சியா பாக்குறோம். காலையில எழுந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், கடமையை முடிக்கிறோம், உடனே ஆபீஸ் கிளம்பி வெளில போறோம், திருப்பி நைட்டு வரோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். இதுதான் கடமையா இருக்கே தவிர அவன் வீட்டையே அவன் சுத்தி பார்த்தானா இந்த காலத்துல கிடையாது. வீட்டுல உள்ள புருஷாலும் அப்படிதான் இருக்கா, ஸ்திரீகளும் அப்படிதான் இருக்கா இந்த காலத்துல. முதல்ல தான் வீட்டுல இருக்கிற சுவாமி ரூமை தொடச்சி தினந்தோறும் காலையில சாயந்தரம் வழக்கு ஏற்றி அவரை தினந்தோறும் ஆராதனை பண்ணணும். சில பேர் வெள்ளிக்கிழமை தான் சாமி இருக்கா என்னன்னே திறந்து பாக்குறாங்க இந்த காலத்துல. வழக்கு டெய்லிக்கு ஏத்துறையானா நான் வெள்ளிக்கிழமை தான் ஏத்துவேன் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப தவறான விஷயம். வீட்டுல லட்சுமி கடாட்சம் வேணும் அப்படின்னா தினந்தோறும் வீட்டுல வழக்கேற்றணும். நீ வீட்டுல ஒழுங்கா வழக்கேற்றி சுவாமி ஆராதனை பண்ணினா உன் மனசு எப்போதுமே ஜுவால மாதிரி அழகா ஒளி மாதிரி மனசு ஒளிவிட்டு பிரகாசிக்கும். வீட்டுல இருக்கிற சுவாமியை நீ பூஜை பண்ணல அப்படின்னாதான் உன் மனசு ரொம்ப தடுமாற்றம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், வீட்டுல உன் வீட்டு சுவாமி, உன் பூஜை அறையில இருக்கிற சுவாமி உன்னை பாதுகாக்கிற. உன் வீட்டையே, உன் வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய சிவனோ முருகனோ விநாயகரோ பெருமாளோ, இந்த 4 கோவில் தான் ஒரு தெருவுல இருக்கும், அந்த சுவாமி தான் பாதுகாக்கிறார். அவருக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். மனசு ரொம்ப சரியில்லைன்னு ஜாதகம் பார்ப்பான். என்னுடைய குருநாதரோட நடந்த சம்பவம், ஒருத்தர் மனசு சரியில்லை அப்படின்னு ஜாதகத்தை கொண்டு காட்டியிருக்கா. விநாயகருக்கு வழக்கு போடுன்னு சொல்லியிருக்கார். சரியா, நான் சாயந்தரமே உன்னை பிள்ளையார்பட்டி கிளம்பிடுறேன்னு இருக்கான். ஏன் வீட்டு வாசல்ல பிள்ளையார் இல்லையா, அவரை பார்க்க மாட்டியான்னு கேட்கறதுக்கு, இல்லைங்கய்யா அங்க போயிட்டு வரலாம். அப்ப அவன் மனசு என்ன சொல்லுது, வெளியில போனாதான் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு தோணுதே தவிர சுவாமிய பார்க்கணும்னு அவனுக்கு தோணல. அவன் சுவாமிய பார்க்கணும்னு நினைச்சாலும் வீட்டு வாசல்ல இருக்கிற சுவாமியே பார்த்திருப்பான். வீட்டு வாசல்ல இருக்கிற சுவாமியை நல்லா ஆராதனை பண்ணணும். அவர் தான் முக்கியமே. நீ ₹1,00,000 சம்பாதிச்சாலும் 10 ரூபா உன் வீட்டு வாசல, உன் வீட்டையே காக்குற அந்த சுவாமிக்கு முதல்ல எடுத்து வைக்கணும். அவரை நீ சந்தோஷப்படுத்தணும், அவரை நீ குளிப்பாட்டணும். வீட்டு சுவாமியை நீ நன்னா ஆராதனை, வீட்டுல இருக்கிற சுவாமியை நன்னா ஆராதனை பண்ணிட்டு வீட்டு வாசல் இருக்கிற சுவாமியை கையெடுத்து கொண்டு என் குடும்பத்தையே நீ தான் காப்பாத்துற அப்படின்னு அவனை வணங்கினாலே வாழ்க்கையில நம்ம எங்கேயோ போயிடுவோம். வீட்டுல இருக்கிற வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலோ இல்ல முருகன் கோவிலோ டெய்லிக்கும் காலையில அதை பார்க்கணும். காலையில அவர் பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவன் ரொட்டீன் ஒர்க்கையே ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் அவனுடைய கடமை. காலையில எழுந்திருக்கிறான்னா அவனுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு முதல்ல வீட்டு சுவாமி ரூம்ல இருக்கக்கூடிய வீட்டு சாமியை வழக்கேற்றி ஆராதனை பண்ணிட்டு வாசல்ல வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அந்த சுவாமிக்கு வழக்க போட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவனுடைய ரொட்டீன் ஒர்க்கையே அவன் பார்க்கணும். இப்படி அவன் செஞ்சானாலே அவன் வாழ்க்கையில லக்ஷ்மி கட்டாட்சம் தாண்டவம் ஆடுவான். இதுதான் ப்ரொசீஜர். இவன் வீட்டு சுவாமியே பார்க்காம வீட்டு வாசல்ல இருக்கிற கோவிலுக்கே அவன் போகாம, வீட்டு வாசல் உதாரணத்துக்கு முருகன் கோவில் இருக்கும், அந்த முருகனையே அவன் பார்க்காம இவன் நேரா திருச்செந்தூர் போனான்னா அங்க உள்ள முருகன் கேட்ப, வீட்டு வாசல்ல தானே நான் இருக்கேன், எனக்கு வழக்கே தெரியாது, டேரக்டா இங்க ஓடி வந்துட்டா ஓடுறான். முதல்ல சுவாமி எங்க இருந்தாலும் ஒண்ணுதாங்கிறத புரிஞ்சுட்டு இவனை நம்ம எந்த அளவுக்கு சேவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்து இவன் அங்க கூப்பிடுவோம். முதல்ல வீட்லையும் வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய கோவிலையும் நல்லா சுத்தப்படுத்தி தினந்தோறும் போயிட்டு வந்தாலே மனசு அமைதி கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சம்.